விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வரைக்கும் கஷ்ட காலத்தில் மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனால் இந்த கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு தீர்வு தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இனி சந்தோஷம் தரக்கூடிய நாட்களாக இனி பிறக்க போகுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இனிமையான நாளாக அமைய போகுது. இன்பத்தை மட்டுமே தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க. விருச்சிக ராசியோட மனது எப்படி தூய்மையானதோ அதே மாதிரி உங்களினுடைய வாழ்க்கையும் இனி தூய்மையானதாக மாறப்போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விடிவு காலமாக இருக்க போகுதுங்க. என்னம்மா பெருமையாகவே சொல்லிட்டு இருக்கியே, ஆனால் எங்களுக்கு எந்த நல்லதும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? விருச்சிக ராசி அப்படின்னாவே இவங்களை பற்றின மற்றவங்களினுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கும்? இவனுக்கெல்லாம் என்னடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இவெல்லாம் என்ன பண்ணிடுவா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் உங்களை ஒரு துச்சமாக நினச்சிருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களே இது வேண்டாத பீஸு, எங்கேயாவது வீட்டில் சுற்றிட்டு கிடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களினுடைய அருமை பெருமை தெரியுமா உங்களுக்கு? ஆன்மீகம் முதல் அறிவியல் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. குறிப்பாக இவங்க நியாயத்தின் பக்கம் நிற்பாங்க. மென்மையானவங்க, விட்டு கொடுக்கக்கூடிய மனம் படைச்சவங்க, எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற குணம் இருக்கும். நீ யார் என்னன்னு தெரியாதவங்க கூட உதவி கேட்டீங்க அப்படின்னா சரி இருப்பா இந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்கிட்ட இருக்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். யாருக்குங்க இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சவன்கிட்ட கேட்டாலே வச்சுக்கிட்டு இல்லைன்னு மறைக்கக்கூடிய காலத்தில் தெரியாதவங்க அந்த உதவி கேட்டாலும் அழகாக செய்யக்கூடியவங்க. குறிப்பாக இவங்க மற்றவங்களை வழி நடத்துவாங்க. தனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறைச்சி வச்சுக்கிட்டு நான் மட்டும் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையவே கிடையாது. தனக்கு தெரிஞ்சது 10 பேர் வாழ்ந்துட்டு போகட்டும், நல்லா இருங்க, எதுவும் நீங்கள் என்னோட பொழப்பை கெடுக்க போகிறதில்ல, நான் சொல்லி கொடுக்கறதுனால உங்கள் பொழப்பு நல்லா இருக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் படைச்சதுங்க. தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. விறுவிறுன்னு பேசுறதுனாலையும் விறுவிறுன்னு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனாலையும் இவங்க என்னதான் கொட்டக்கூடிய குணம், அதாவது படபடன்னு பேசுறதுனால கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோற்றம் இருந்தாலுமே உங்களோட மனசளவில் ஒன்றுமே இருக்காது. சூதுவாது தெரியாது, பகைமை பாராட்ட தெரியாது. என்ன கொஞ்சம் முன்கோபம் வரும். நல்லது கெட்டது தெரியாததுனால எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எதுவுமே தெரியாமல் மொத்தமாக எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறதுனால நிறைய இடங்கள்ல அடி மேலே அடி இடி மேலே இடி நிறைய பணத்தை இழந்து இருக்கீங்க. கொஞ்சம் துரோகத்தை அனுபவிக்கலைங்க. இப்போ வரைக்குமே வயசு 60 ஆகும், ஆனால் இப்போ வரைக்கும் ஏமாந்து தான் நின்றுட்டுருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்க உண்மைனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின நாட்கள் எல்லாமே போயிடுச்சுங்க. அந்த நாட்களை எல்லாம் விட்டுருவோம். இப்போ நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சிக ராசி என்ன சொல்லுவீங்கன்னா, அடப்போமா என் வாழ்க்கை அப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படியாச்சு, அவங்க ஏமாத்துறாங்க இவங்க ஏமாத்துறாங்க இப்படியெல்லாம் நடந்துச்சு, ஆனால் இப்படி தான் நான் நடந்துக்கிட்டேன் இப்படி தான் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வருதுங்க. நடந்ததை எல்லாம் விட்டுருவோம். நடக்க போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய நாட்களை வரவேற்று வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பதவிகள் கிடைக்கும், வேலை திறமைகள் உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையுங்க. அதிகார பதவி கிடைக்கும். அதிகார பதவியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. குறிப்பாக சில நேரங்களில் டென்ஷனாக இருந்திருப்பீங்க, மன உளைச்சலில் இருப்பீங்க, வேலை சுமை அதிகமாக இருந்திருக்கும், வீண் பழி சுமத்தி இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்காது. செரிமான கோளாறு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ
இப்போ மறைய போகுது. மறைமுக எதிரிகள் கூட இனம் கண்டறிவீங்க, அவங்கள ஒழிச்சு கட்டிடுவீங்க. சொல்லப்போனால் உங்கள் எதிரிகள் கூட இப்போ உங்களுக்கு நண்பர்களாக மாற்றுவாங்க. அட, இவன் குணம் தெரியாமல் இருந்துட்டோமே, இவனை எதிரியாக நினச்சிட்டேன்ப்பா, இவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசில் ஒரு வித போராட்டம் எழுந்திருக்கும். அந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. அதிகமாக வட்டிக்கு கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்ட நீங்கள் இப்போ அந்த கடனை ஒரு பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு பல வகைகளில் சேரும். குலதெய்வ கோவிலை புதுப்பிப்பீங்க. குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம், அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம பண வசதி இருந்திருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தங்க அபகரணங்கள் வாங்குவீங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் விருச்சிகம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் இருந்து கூட உங்ககிட்ட 10 ரூபா இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, மறைச்சு வை. பிரச்சனையே கிடையாது. ஏன் இதனால யாரும் உங்களை நம்பலை. இனிமேல் நீங்கள் யாருக்கும் உண்மையாக இருங்க. உங்களை யாருமே நம்ப போகிறதில்ல. அதுக்குன்னு உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, உங்களுடைய உண்மையை மறைச்சு வைங்கன்னு தான் சொல்கிறேன். காசு பணத்தை மறைச்சு வை, உங்ககிட்ட இருக்கிற சொத்து பத்தை மறைச்சு வை. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு விருச்சிக ராசிக்காரங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாருக்குமே நான் பொறுப்பு அப்படின்னு போய் நிற்கவே கூடாது. ஓகேங்களா? அடுத்து உறவுக்காரர்கள், நண்பர்கள் ரொம்ப உரிமையாக உங்ககிட்ட பேசுவாங்க. அதை பார்த்து மயங்கிடாதீங்க. அது உங்களை கெடுக்கிறதுக்கு தான், உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு தான், உங்களினுடைய நன்மைகளை தீங்காக மாற்றுறதுக்கு தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாராக இருந்தாலும் யாரையாக இருந்தாலும் சந்தேக கண்ணோட பாருங்கள், தப்பே கிடையாது. அடுத்ததாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய சோர்வு சுறுசுறுப்பாக மாற்றுறாரு. உங்களை உற்சாகமாக வச்சுக்க போகிறாரு. எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும். அரைகுறையாக நின்ன வேலை கூட இப்போ முழுமையாக செஞ்சு முடிப்பீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு கோலாகலமாக இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா திருவிழா மாதிரி தினம் தினம் இருக்க போகுது. தம்பதிகளுக்கிடையே இருந்த சந்தேகம், ஈகோ, அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது. ஒற்றுமை பலப்பட போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தள்ளி போன வெளிநாட்டு பயணம் இப்போ சாதகமாக அமையும். குறிப்பாக மகன் மகள்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு வைப்பீங்க. படிக்கிற விஷயமா இருக்கட்டும், திருமண விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் நீங்கள் திட்டமிடுவீங்க. அதை நீங்கள் நினச்ச மாதிரி நடத்தி முடிக்க முடியும். திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வங்கி கடன் கிடைக்கும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை தீரப்போகுது. உங்களை கண்டும் காணாமல் ஒதுக்கிட்டு போன உறவுக்காரங்கள் எல்லாமே இப்போ வழியை பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களினுடைய நிலை உயர்ந்து நிற்கிது. அதே மாதிரி நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு நல்ல ஆடை அபகரணங்கள் வாங்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே சரியாகும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனம் செலுத்தணும். சின்ன சின்ன உடல் உபாதைகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட இந்த உடல் வலிக்கிறது, வயிற்று வலி, தோல் நோய், இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் பாதைகள் எல்லாமே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்னதாக அறிகுறியை பார்த்தீங்கன்னா கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பெற்றுக்கோங்க. அது உடனே சரியாயிரும். நல்லா இருக்குன்னு அதை விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த பாதிப்புகள் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சரியாயிரும். அதே மாதிரி உறவுகள் வகையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுது. திடீர் யோகங்கள் வரும். பணவரவு உண்டாகும். உங்களினுடைய உறவுக்காரர்கள் எல்லாமே தேடி உதவி செய்வாங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களை சுற்றி இருக்கவங்களினுடைய சுயரூபத்தை எல்லாம் இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதை உணர்ந்து நிறைய தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. தாய் வழியில் சொத்து சேரும். புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, யாருக்கும் ஜாமீன்
ஜாமீன் கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க. வேற்று மதத்தார் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க இனி அதை விட்டு விலகி வருவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லையும் வெற்றி வந்து சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமாக செய்யக்கூடியவங்க, எல்லா விஷயங்கள்லேயே ஆர்வமும் காட்டக்கூடியவங்க, எல்லா விதங்கள்லையுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தாங்க நடந்துக்குவாங்க. அதை அவங்க மறைக்கணும்னு நினைக்கலங்க. மற்றவங்களினுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சதை போய் எங்கே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியவங்க தாங்க விருச்சிக ராசிக்காரங்க. என்ன ஒன்று அப்படின்னா, எல்லார்கிட்டையும் மனசில் இருக்கிறது பட்டுப்படார்னு பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்கும் இவங்க தப்பாக மட்டும்தான் தெரியுவாங்க. ஆனால் இவங்களினுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற நிலை மட்டும் இருக்கவே கூடாது. குறிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும், கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. தனக்கு மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறத விருச்சிகம் ஒரு நாளும் மனசார நினைக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குழந்தையா இருக்காங்க அப்படின்னா மற்ற குழந்தைகளுக்கு அதிகமாக பகிர்ந்து கொடுத்துக்கிட்டாலும் அதை வந்து இவங்க பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏண்டா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, ஏமா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு கூட இருக்கவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, என் கூட பிறந்தவங்க தானே, சாப்பிட்டுட்டு போகிறாங்க, சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. இவங்களினுடைய குணாதிசயம் சாகுற வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காததுனால தான் இன்றைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையுமே இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க. பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன்ப்பா அப்படின்னு, அந்த மாதிரி வாழக்கூடியவங்க தாங்க நம்ம விருச்சிக ராசிக்காரங்க. இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச விருச்சிக ராசிக்கு என்ன நடக்க போகுது? எவ்வளவுதாம்மா கதறி கதறி அழுகிறது, கடவுளுக்கே கண் இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, வாய் மூடி அழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கிரகங்களினுடைய சேர்க்கையினால் உங்களினுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க. 100க்கு 100% இது உண்மையான பதிவுங்க. நல்லதொரு மாற்றத்தை எப்போவுமே விருச்சிக ராசிக்காரங்க எதிர்பார்த்துட்டே தான் இருப்பீங்க. அந்த மாற்றம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. கடவுள்கிட்ட வேணும்னாலும் மலை மாறி பெய்யணும், இந்த உலகமே செழிப்பாக இருக்கணும், எல்லாரும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஏன்னா எந்த ராசிக்கு இந்த அளவுக்கு நான் மிக பெருமையாக சொல்ல மாட்டேங்க. விருச்சிகத்துடைய குணம் இப்படி தான், பார்க்குறவங்களுக்கு கடுகடுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க கிட்ட பழகி பார்த்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் எந்த அளவுக்கு இவங்க வெகுளியானவங்க. இவங்க மனசுக்குள்ள எதுவுமே இருக்காதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதை மட்டும்தாங்க செய்ய போகுது. கடன் வந்து அதிகமாகி மதிப்பு மரியாதை இல்லாமல் சொத்துக்களை இழந்து குடும்பத்தில் சோகம் வந்து சூழ்ந்திருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய ராசிநாதன் உச்ச பலத்தில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுங்க. கடன் சுமை குறையும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுது, முதலீட்டில் லாபம் பார்க்க போறீங்க. இதன் காரணமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக விருச்சிக ராசிக்கு பணவரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறீங்க. தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சின்ன வேலை பார்த்தாலும் சரி இல்லை பெரிய வேலை பார்த்தாலும் சரிங்க,
அதில் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், உங்களினுடைய திறமைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இது விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ திருமணத்தில் தடைகள் இருந்துச்சு, எங்கே போனாலும் சரியாக வந்துட்டு நமக்கு இல்லை, புரோக்கருக்கு மட்டுமே இது வரைக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்போம், கை கூடி வர்ற மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா அப்படியே கை நழுவி போயிடுது, இப்படி இருந்தவங்களினுடைய திருமண நிலையில் திருமண யோகம் கைகூடி வரப்போகுதுங்க. இது இல்லாமல் ஆல்ரெடி திருமணம் ஆயிருச்சு, ஆனால் குழந்தை பாக்கியம்தான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத குழந்தை இல்லை, போகாத கோவில் இல்லை, குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது, அந்யோன்யம் அதிகமாகுது, காதல் உறவுகள் எல்லாமே வெற்றிகரமாக திருமணத்தில் நிறைவேற போகுது. அதே மாதிரி எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு பண உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நாய் மாதிரி கத்துனாலும் நல்ல பேர் வரலையே, எவ்வளவு நாள் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஓடி ஓடி மற்றவங்களுக்கு நான் உதவி பண்ணேன், இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தா எங்கே இருக்க நாயேன்னு கேட்கக்கூட ஆள் கிடையாது. விருச்சிக ராசி பல நாள் புலம்பி இருப்பீங்க, அழுதுருப்பீங்க. அந்த கண்ணீருக்கு எல்லாமே பதில் சொல்லக்கூடிய விதத்தில் இருக்க போகிறீங்க. நிலம் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, சொத்துக்கள், பல நாள் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுதுங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது, பிரகாசமாக இருக்க போகிறீங்க. உங்களினுடைய வாழ்க்கை நிலை ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா காரியங்களுமே வெற்றி அடைய போகிறீங்க. சமூகத்தில் மதிப்பு உயருது, மரியாதை உயருது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள், நகை நட்டு, ஆபரண சேர்க்கையும் இருக்குங்க. அதே மாதிரி உங்களினுடைய நீண்ட நாள் திட்டங்களை இப்போ செயல்படுத்துறதுக்கான சரியான காலம். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது, மருத்துவ செலவுகள் குறையுது, உறவுக்காரர்கள் மத்தியிலையும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்குது. அவங்களோட ஆதரவின் காரணமாக சில காரியங்களை சாதிச்சுக்க போகிறீங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையில் சிறப்பான முன்னேற்றம் இருக்க போகுது. குறிப்பாக வேலையில் இருக்கவங்க, வியாபாரம் பார்க்குறவங்க, தொழில் செய்கிறவங்க எல்லாம் நல்லபடியான காலகட்டங்க. சுற்றி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நல்லது செய்வாங்க. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்தால் என்ன பிரச்சனை, எப்போ வருமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த உங்களுக்கு இனி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லைங்க. காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறீங்களா, இரவு வீடு திரும்ப வரைக்கும் பதட்டத்தோடையே பயத்தோடையே இருந்தீங்க, இனி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாருமே உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துக்குவாங்க. மற்றவங்க அதாவது நீங்கள் பிரச்சனையாக நின்னா கூட சரி, யார் என்னன்னு தெரியாதவங்களோ உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம், சண்டை சச்சரவு இப்படி இருந்த வாழ்க்கை நிலை மாறுது. கணவன் மனைவிக்கிடையே உறவு அப்படிங்கிறது பலப்பட்டு நிற்குது. பிள்ளைகளோட நலனில் அக்கறை செலுத்துவீங்க. பெரியவர்களினுடைய மதிப்பு, மரியாதை உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்குதுங்க. எல்லா விதங்கள்லையுமே விருச்சிக ராசி கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானினுடைய வழிபாடு அதிகமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அவருக்கு உரிய தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் தாங்க. கட்டாயம் அனுதினமும் முருகப்பெருமானை அழைச்சிக்கிட்டே இருங்க. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்த கடவுள் இருக்க, கருணை மூர்த்தி இருக்க, கவலை இல்லை, வாழ்க்கை எனக்கு அருளிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக ராசிக்காரங்க முருகப்பெருமான் கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க. அமோகமான வாழ்க்கைக்கு அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். எதையும் தாங்கும் இதயம் படைச்சவங்க கடவுளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனையில் ஒரு நிமிஷம் யோசிப்பார், என்ன கொடுத்தாலும் சமாளிக்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோக பணிகளில் இருக்கவங்க எல்லாம், உத்தியோகத்தில் இருக்கவங்க எல்லாம் அதிகாரிகள் பற்றின ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அவங்க கூடவே இருந்து பேசிடுவாங்க. இப்படி தான் கடைசியில் நீங்கள் தான் நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட திருப்பி விட்டுருவாங்க. விருச்சிகம் பல இடங்களில் வாயை கொடுத்து மாட்டிக்கிறீங்க, நிறைய பகையை பார்த்துருப்பீங்க. ஸோ அது வேணாம், முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும்.